அனைத்து பக்தர்களுக்கும் ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன் அநேக நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிற அபூர்வமான மற்றும் அதிசயமான வரலாறுகளையும் குறிப்புகளையும் கொண்ட மதுரை திருவாப்புடையார் திருக்கோவில். இதன் புராண பெயர் திரு ஆப்பனூர். இங்குள்ள மூலவரின் பெயர் அருள்மிகு ஆப்பனூர் காரணர் ரிஷபுரேசர் மற்றும் அன்ன வினோதர் என்ற திருநாமங்களுடன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அம்பாள் அருள்மிகு குரவங்கமழ் குழலம்மை மற்றும் சுகந்த குந்தலாம்பிகை என்ற திருநாமங்களோடு அருள் பாலிக்கிறாள். கொன்றை மரம் இத்தலத்தின் தல விருட்சமாக அமைந்துள்ளது. இடப தீர்த்தம் மற்றும் வைகை நதி இந்த ஆலயத்தின் தீர்த்தங்களாகும். இந்த ஆலயத்தின் அமைவிடம் தமிழ்நாடு மதுரை மாவட்டம் மதுரை நகரின் ஒரு பகுதியான செல்லூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு செல்லும் மார்க்கம் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து தடம் எண் 17, 17A, 17C பேருந்துகளில் ஏறி திருவாப்புடையார் கோவில் என்ற நிறுத்தத்தில் இறங்கினால் கோவில் மிக அருகில் உள்ளது. மதுரை நகரின் ஒரு பகுதியான சிம்மக்கல் என்ற இடத்திலிருந்து வைகை ஆற்றை கடந்து சென்றும் இக்கோயிலை அடையலாம். இந்த ஆலயத்தில் உள்ள மற்ற விக்கிரகங்களை பார்ப்போம். அனுக்ஞை விநாயகர், முருகன், நடராஜர், காசி விஸ்வநாதர், அன்னை மீனாட்சி மற்றும் நவகிரகங்களும் உள்ளன. பக்தர்களே, இனி இத்தலத்தின் வரலாறுகளின் சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம். சம்பந்தரால் பாடப்பெற்ற சிறப்பு ஸ்தலமாகும். இங்குள்ள லிங்கம் சிறியதாய் இருந்தாலும் பெருமையோ உயர்ந்தது என்கின்றனர். பக்தர்களே, இந்த ஆலயத்தை பற்றிய 3 முக்கிய விவரங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஆப்பு உடையார் என்ற பெயர் வந்த வரலாற்றை பார்ப்போம். 4 முறை ஆழி பேரலையானது, அதாவது சுனாமி மதுரைக்கு வந்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. சங்க காலத்தில் ஒருமுறை பிரளயம் ஏற்பட்டு பொங்கி வந்த ஆழி பேர் அலையானது தமிழகத்தையே அழித்து மேற்கே சென்றுள்ளது. பிரளயத்திற்கு மேல் பிரளயமாக அடுத்தடுத்து வந்ததால் 7 கடலும் பொங்கி எழுந்துள்ளன. அப்போது மதுரையில் வடக்கு எல்லையாக விளங்கும் யானை மலையும் தெற்கு எல்லையாக விளங்கும் திருப்பரங்குன்ற மலையும் தங்களது இடங்களில் இருந்து பெயர்ந்து ஆட்டம் கண்டுள்ளன. பொங்கி வந்த கடல் அலையானது யானை மலையையும் திருப்பரங்குன்ற மலையையும் மூழ்கடித்து உள்ளன. மலைகள் எல்லாம் ஆடும்படியாக கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு அனைத்தையும் அடித்து செல்லப்பட்டன. ஆனால் ஒரே ஒரு விருட்சம் மரம் மட்டும் இவ்வளவு பிரளயங்களிலும் ஆடாமல் அசையாமல் பூமி உருண்டையின் மேல் ஒரு ஆணியை அடித்து வைத்தது போல் நிலையாக நின்று ஆழி பேரலையை எதிர்த்து நின்றது. தண்ணீர் பாய்ந்து ஓடும் ஒரு மணல் பரப்பின் நடுவில் ஒரு குச்சியை நிலையாக நிறுத்தி வைத்தால் நீரோட்டத்தினால் அடுத்து வரப்படும் மணல்கள் அந்த குச்சிக்கு பின்புறம் சென்று நீண்டதொரு மேட்டினை உருவாக்கும். அதுபோல கடல் அலைகளால் அடுத்து வரப்பட்ட பொருட்கள் மணல், சேர் மற்றும் சகதியும் நிறைந்த ஒரு நீண்ட நெடிய மேட்டினை உருவாக்கிவிட்டது. உயிரினங்களும் மரம், செடி, கொடிகளும் அடித்து வரப்பட்டு இந்த மேட்டின் மேல் படிந்து விட்டன. இந்த படிமம் பல மைல்கள் தூரத்திற்கு சென்றுள்ளது. பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் கழிந்து யுகங்கள் மாறி பூமியின் மேற்பரப்பில் ஏற்பட்ட அழுத்தத்தினாலும் பல இயற்கை காரணங்களாலும் இந்த படிமமானது பாறை போல மாறிவிட்டது. இந்த மேடைதான் இப்போது நாகமலை என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஆழி பேரலையாலும் அசைக்க முடியாமல் பூமியின் மேல் ஆப்பு, அதாவது ஆணி அடித்தது போன்று அசையாமல் நின்ற அந்த விருட்சமானது காலப்போக்கில்
படிமமாகி உள்ளது. இப்போது ஆப்புடையார் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருவாப்புடையார் உள்ள பகுதியானது திருவாப்பனூர் என்று பெயர் பெற்றதாயிற்று. இந்த கோவில் வந்த வரலாற்றை பார்ப்போம். சோழாந்தகன் என்ற மன்னன் சிவபக்தன். இவனது ஆட்சியில் தவறாமல் மழை பொழிந்து விளைச்சல் பெருகி மக்கள் இன்பமாக செல்வ செழிப்புடன் வாழ்ந்தனர். இதற்கு காரணம் இந்த மன்னரது சிறந்த சிவபக்திதான். இவன் எப்போதும் சிவபூஜை செய்து வழிபட்டு பிறகுதான் உணவு சாப்பிடுவான். ஒரு முறை மன்னன் வேட்டையாட காட்டிற்கு சென்றபோது ஓர் அழகிய மானை பார்த்து அதை விரட்டி சென்றான். ஆனால் அது இவனது பிடியில் சிக்கவில்லை. மானை விரட்டிய களைப்பால் சோர்வடைந்து மயங்கி நடு காட்டில் விழுந்து விட்டான். இதை பார்த்த இவனது பாதுகாப்பு காவலர்கள் பயந்து போய் மன்னனை களைப்பு தீர உணவு சாப்பிட அழைத்தனர். ஆனால் மன்னனோ சிவ பூஜை செய்யாமல் நான் சாப்பிட மாட்டேன் என்று உறுதியாக கூறியது கேட்ட புத்திசாலியான அமைச்சர் ஒருவர் அந்த காட்டில் கிடைத்த மரத்துண்டு ஒன்றை எடுத்து தரையில் ஆப்பு அடித்தார். அதை காட்டி, மன்னா, இங்கு ஒரு சுயம்பலிங்கம் உள்ளது. நீங்கள் அதற்கு பூஜை செய்து வணங்கிவிட்டு உணவு அருந்தலாமே என்று யோசனை கூறினார். களைப்பில் இருந்த மன்னனும் அந்த ஆப்பை சுயம்பலிங்கம் என்று நினைத்து வணங்கி வழிபட்டு பின் உணவு அருந்துவிட்டான். களைப்பு நீங்க பிறகுதான் தாம் வணங்கியது லிங்கம் அல்ல, அது ஓர் ஆப்பு என்பதை உணர்ந்து மிகவும் வருந்தினான். இறைவா, இது நாள் வரை உன்னை பூஜித்தது உண்மையானால் நீங்கள் இந்த ஆப்பில் வந்து என்னை அருள் பாலிக்க வேண்டும் என மன்றாடி கேட்டான். மன்னனின் பக்திக்கு மகிழ்ந்த இறைவன் அந்த ஆப்பிலே தோன்றி அருள் பாலித்தார். எனவே இந்த சிவன் ஆப்புடையார் என்ற திருநாமத்துடனும் இந்த ஊர் ஆப்பனூர் என்ற பெயருடனும் விளங்குகிறது. இரண்டாவதாக இடபபுரம் என்ற பெயர் வந்த வரலாற்றை பார்ப்போம். சோழாந்தகனின் வழிவந்த சுகுண பாண்டியனின் ஆட்சியில் பஞ்சம் நிலவியது. ஆனாலும் அங்கிருந்த சிவாலயத்தின் அர்ச்சகர் சிவனுக்காக சிறிது பயிர் செய்து அதை கொண்டு நைவேத்தியம் செய்து வந்தார். நாடே பஞ்சத்தில் இருக்கும்போது இறைவனுக்கு நைவேத்தியமா என வருந்தி கோபப்பட்ட மக்கள் அர்ச்சகரை துன்புறுத்தினர். மனம் உடைந்த நிலையில் அர்ச்சகர் சிவனிடம் முறையிட்டார். நீ உன் மனைவியுடன் என்னை பின்தொடர்ந்து வா, நாம் வேறு இடம் செல்வோம் என்று சிவன் இவரிடத்தில் கூறி ரிஷபத்துடன் கிளம்பினார். அவ்வாறு ரிஷபம் வந்து நின்ற இடமே ரிஷப அதாவது இடப புறமானது. அதுவே ஆப்பனூர் ஆனது என்றும் கூறுவர். பஞ்சத்தின் காரணமாக அர்ச்சகர் வைகை ஆற்று மணலை வைத்து சமைக்க எண்ணினார். அப்போது இறைவன் அருளால் அந்த ஆற்று மணல் அன்னமாக மாறியது. இதனால் இத்தல இறைவனுக்கு அன்ன வினோதன் என்ற திருநாமம் உண்டாயிற்று. பக்தர்களே, ஒரு பக்தனை குபேரன் ஆக்கிய குறிப்புகளை பார்ப்போம். பிரம்மனின் வழியில் வந்த புண்ணிய சேனன் என்கிற சிவபக்தன் தான் பல கோடி செல்வத்திற்கு உரியவராக வேண்டும் என்று நினைத்து இந்த கோவிலுக்கு வந்து கடும் தவம் இருந்து வந்தான். அவனுடைய தவத்தில் மகிழ்ந்த ஆப்புடையார் சுகந்த குந்தலாம்பிகையுடன் அவன் முன்பாக தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். புண்ணியசேனன் இறைவனிடம் தன்னை பெரும் செல்வம் உடைய செல்வந்தராக்க வேண்டும் என்று வேண்டினான். இறைவனும் அவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி பெரும் செல்வந்தன் ஆக்கினார். இவ்வாறு பெரும் செல்வந்தர் ஆனவுடன் அவனிடம் தான் என்ற ஆணவமும் மேலிட்டது. இதனால் இறைவனின் அருகில் இருந்த அம்பிகையின் அழகில் மயங்கினான். அதனை அறிந்த அம்பிகை அவனுடைய உயிரை பறித்தார். தன்னுடைய பக்தன் தெரியாமல் செய்த தவற்றை மன்னித்து அவனை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவும்படி இறைவன் அம்பிகையிடம் கேட்க, அதற்கு அம்பிகையும் சம்மதிக்க இறைவன் அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அருளினார். இறைவனின் கருணையினால் உயிர் பெற்ற அவன் தனது தவற்றை உணர்ந்து இருவரிடமும் மன்னிப்பு வேண்டினான். அவனை மன்னித்த ஆப்புடையார் அவனுக்கு குபேரன் என்று புது பெயரிட்டு புதிய வாழ்வு தந்தார்.
மேலும் பெரும் செல்வத்துடன் வடக்கு திசையை காக்கும் பணியை அவனுக்கு வழங்கி பெருமை சேர்த்தார். தன்னுடைய பக்தன் தவறு செய்த போதும் அவனை மன்னித்து அவனுக்கு பெரும் பணியையும் கொடுத்த பெருமை இறைவனுக்கும் கிடைத்தது. இந்த இறைவனின் மற்றொரு சிறப்பு, இங்குள்ள இறைவனை மலைகளில் மேருவைப் போலவும், பசுக்களில் காமதேனுவைப் போலவும், விண்மீன்களுக்கிடையே சந்திரனைப் போலவும், ஒளியில் சூரியனைப் போலவும், கொடையாளிகளில் மேகத்தைப் போலவும், புருஷர்களில் விஷ்ணுவைப் போலவும், இது போன்று எவையெல்லாம் சிறப்புடையதோ அதே போல் இங்குள்ள ஆப்புடையார் மற்ற சுயம்பு லிங்கங்களை விட சிறப்பு மிக்கவர் என்றும், இவரை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று இக்கோவிலுக்கான தலப்புராணம் கூறுகிறது. ஐப்பசியில் அன்ன அபிஷேகம் விசேஷமாக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பச்சரிசி சாதத்தை வடித்து அதனை லிங்க திருமேனியில் சாத்தி கருகுமணியால் காதணி, கழுத்தில் புடலங்காய் மாலை என அணிந்தபடி செய்த அலங்காரத்தில் காட்சி தரும் லிங்க திருமேனியை தரிசிக்கலாம். பூஜை முடிந்ததும் லிங்க திருமேனியின் சிரசில் உள்ள சாதத்தை எடுத்து வைகை ஆற்றில் கரைக்கிறார்கள். இதனால் அந்த நதி இன்னும் புண்ணியம் பெறுவதாக ஐதீகம். மீதமுள்ள சாதத்தை பிரசாதமாக வழங்குவர். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டால் வியாபாரமும் விளைச்சலும் பெருகும், குபேர யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கார்த்திகை சோமவாரத்தில் சிவனாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். கார்த்திகையில் திருவாப்பு உடையாரை வணங்கினால் சகல செல்வங்களும் வந்து சேரும், தரித்திரம் விலகும், தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறும் என்பது சான்றோர் வாக்கு. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகனிடம் செல்வ வளம் பெருக வெள்ளிக்கிழமை அன்று சிவனுக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்கின்றனர். இங்குள்ள இறைவனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்தால் 1000 பசுக்கள் தானம் செய்த பலனும், இளநீர் அபிஷேகம் செய்தால் 100 அஸ்வமேத யாகம் பலனும் உண்டாகும். கந்தசாமி புலவர் பாடியுள்ள தல புராணம் இதை பற்றி, இந்த தலத்தை பற்றி கூறுகிறது. பக்தர்களே, இன்றைய தினம் இதுவரை சிறப்பு சிவஸ்தலம் என்கிற தலைப்பில் இன்று ஒரு அபூர்வமான ஆப்புடையார் சிவஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். அடுத்த புதன்கிழமை மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றி குறிப்புகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன். நமஸ்காரங்கள், வணக்கங்கள்.